சைவ ஆம்லேட். அப்படி ஆம்லேட் மாதிரி இருக்கும். சாப்பிட்றவங்க ஆம்லேட் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெத்தலை தோசை. வெத்தலை தோசை. ஆமா, வெத்தலை நீங்க பார்க்கலாம். நல்லா நீட்டா ஒரு பெரிய வெத்தலையை தான் எடுத்துருக்கீங்க. கண்டிப்பா வாங்க, நீங்க இறால் பிரியாணி சாப்பிடலாம். இறால் பிரியாணி. ஆமா, சைவ இறால் பிரியாணி. சைவ இறால். ஆமா, அது பாருங்க, இறால் மாதிரியே இருக்கும். ஓகே, இறால் மாதிரியே இருக்கும். ஆனா சைவம். சைவம். இதுவும் சோயா தான். சோயா தான். அப்படியே பார்க்கும்போது அப்படியே இறால் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. அந்த குவாலிட்டி எங்கேயுமே வந்து குறையாத அளவுக்கு. சைவ வஞ்சர மீன் இருக்கு. சைவத்தில் சோயா மாவு மூலியமா அந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். ஆமா, டெய்ல கட் பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணி அதை நம்ம கொடுக்குறோம். அதை வந்து பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் மீன் வறுவல் மாதிரி தெரியும். சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ், அந்த பதம் கரெக்டாக எடுத்துருக்கும். ஆம்லெட் சாப்பிட்டு பார்த்துடலாம். அடடா, ஓகே சாப்பிடுவோம். இந்த ஆம்லெட்டுடைய டேஸ்ட் கிடைக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் முழுகும் போது உங்களுக்கு அது வெஜ்ஜா தெரியும். ஆமாம், அதை கடிக்கும் போது சுவைக்கும் போதுலாம் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் ஃப்ளேவரில் வந்து ஆம்லெட் எப்படியே எடுத்து. சாப்பாடு எப்படியா இருந்தது? தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. எது வெத்தலை தோசையா? சரிங்க சரிங்க சரிங்க. சந்தோஷம் சந்தோஷம். அம்மா, உணவு எப்படிமா இருந்தது? உங்களுக்கு பிடிச்சாப்புல இருந்ததா? தேங்க்யூ, நன்றி நன்றி. தெலுங்கு ஆக்ட்ரஸ் ஒருத்தர் இங்கேருந்து என் ஃபுட்டை சாப்பிட்டு பிடிச்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு கட்சி பவுலின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போனார். அவரே நான் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்து இத்தனையும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை என்னை மீட் பண்ணதுக்கு நான் அவர் யாருன்னு கூட தெரியாது. கட்சி பவுலி வரணும் ஹைதராபாத் அப்படின்னாரு. அந்த ஊர் பேர் கூட எனக்கு சொல்ல வராது. வரணும் அப்படின்னும் போது, சார் அங்கே வரணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது, உங்களுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்றத இங்கிலீஷில் மெயின்டைன் பண்ணி பேசிட்டேன். அப்போ சரி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுதாரு, போய் பார்ப்போமே சொல்லி போய் பார்த்தா அவர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு நடிகரில் ஒரு முக்கியமான நபர். அப்போது அந்த இடத்துல போய் பார்க்கும்போது எனக்கு ஹைதராபாத் தம் பிரியாணியே இங்கே வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணுன்னாரு. ஓகே, நான் இருக்கிற இடம் சென்னை. எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அப்போ நான் ஒரு பாகம் யோசனை பண்ணிட்டு ஹைதராபாத்தில் நம்ம கொடுக்குற டேஸ்ட்டு ரொம்ப அவருக்கு பெருமிதமாக இருந்து நான் அழைச்சிருக்காரு, அவருக்கு இதுக்கு மேலே இன்னும் ஸ்பெஷலாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு லோக்கலில் ஒரு ஹோட்டல்லாம் பெரிய பெரிய ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போய் பார்த்தேன். எதுவுமே நான் கொடுத்த டேஸ்ட் கிடைக்கல. அப்போ நான் என்னுடைய டேஸ்ட்டே தான் நாங்கள் திருப்பி அங்கே கொடுத்தேன். அங்கேருந்து இன்னைக்கு வேலை வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த நடிகர்கிட்ட வந்திருக்கு, மலையாள நடிகர்கிட்ட வந்திருக்கு, தமிழ் நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பேரை நான் வந்து அவங்க கேட்காம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மற்றபடி மினிமம், அதாவது குறுங்க சின்ன சின்ன பட நடிகர்கள் முக்கியமாக சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இங்கே வெஜ்ஜு தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நான்வெஜ் பண்ணுறதும் உண்டா? ஆமாங்க, ரெண்டுமே பண்ணுறோம். நம்ம கேட்டரிங் சர்வீஸில் பொறுத்த வரைக்கும் வெஜ் அண்ட் நான்வெஜ் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறீங்க. சார், இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு செட்டப் ஏரியா. ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கு? பேர் ராஜபோக செட் தான். ராஜபோக விருந்து. ஆமாம். ஸோ இந்த செட்டப் பற்றி சொல்லுங்கள். இந்த ராஜபோக செட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு டைனிங் கொடுக்கணுன்ற ஆசைப்பட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சியில் இந்த கப்புள்ஸுக்காக நாங்கள் விருப்பப்பட்டு செஞ்சு கொடுக்குறோம்.